வணக்கம், பிரைஸ் லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். போன வாரம் ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம். அதாவது எப்படி நம்ம இருதயம், ஆழ்மனம், உள்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அப்போது நம்ம பிரதர் ஸ்டான்லி கூட ஒரு கொஸ்டின் கேட்டார். லாஸ்ட் வீக் நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். அப்போ நம்ம கடைசியில் கேள்வி பதில் இருக்கும். அந்த கேள்வி பதிலை நான் யூஸ்வலாக யூடியூப்பில் போடுறதில்லை. ஏன்னா அது மற்றவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் அதில் வரும். அதனால் நான் போட்டதில்லை. ஸோ இதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேட்குறீங்க, நானும் இந்த ஜூம் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு இமெயில் அனுப்புங்க. அந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த www.releaseyourhealing.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த கான்டாக்ட்ஸ் பேஜ் இருக்கும். அதில் போய் உங்கள் நேம் போட்டு அதில் அந்த ஒரு மெசேஜ் இருக்கும். அதில் பிரதர் ஆண்ட்ரூ, ஐ வாண்ட் டு பி நான் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் அப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் பிரதர் ஸ்டான்லி கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார். அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கஷன் போச்சு. அந்த டிஸ்கஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சில டைம்ஸ் எவ்ரி வீக் டிஸ்கஷன் வராது, டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின்ஸ் பொறுத்து. சில வீக்ஸ் நல்ல கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். அதுதான் இந்த ஜூம் மீட்டிங்கோட அட்வான்டேஜ். இல்லைனா நான் வெறும் கேமரா மட்டும் பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். ஜூம் லைவ் என்ன அட்வான்டேஜ்னா, பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கேள்வி கேட்கலாம், அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜூம் மீட்டிங்கில் இந்த லைவ் ஜூம் மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு, உங்கள் கேள்வி எதாவது இருந்துச்சுன்னா அதை ஆன்சர் பண்ணி அதை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஜூம் மீட்டிங்காக நான் கண்டக்ட் பண்ணுறேன். அஸ் சப்போஸ் டு இல்லைனா நான் வெறும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண ஆசைப்படுறவங்க தயவுசெய்து எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே. அப்போ பிரதர் ஸ்டான்லி ஒரு கேள்வி கேட்டார். இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுதான் பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அது எப்படின்னா ஒரு ஓவர் நைட் ஆகிடாது. லாஸ்ட் வீக் நான் அந்த படத்தில் காட்டினா அந்த போர்டுக்கு போய் நம்ம அது திருப்பி அந்த படத்தை நம்ம பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக் வரைஞ்ச படத்தை கொஞ்சம் பார்ப்போம். இது ஓவர் நைட்டு நமக்கு ஆன்சருக்கு வந்துடாது. ஓகே. அந்த உள்ளான இருக்கிற பிரச்சனை எப்படி நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுது. அது திருமணத்தில் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக வெளிப்படும். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸில் டென்ஷன், ஆஃபீஸில் டென்ஷன் வெளிப்படும். சில டைம்ஸ் உடல் பாதிப்பு வந்துடும், கேன்சர், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பின்னால் அந்த இருதயத்தில் இருக்கிறது தான். அதான் நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா காவலுடைய கூட இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தான் வாழ்க்கையின் ஆங்கிலத்தில் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னு போட்டிருக்கோம். அங்கே தமிழில் ஜீவ விட்டு நினைக்கிறேன், அப்படி போட்டிருக்கேன். இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னா நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இருதயத்துலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 4:23 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 14 ஹார்ட்டை பற்றி படிக்கனா எப்படி நம்ம ஹார்ட் நம்ம எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஹெல்த் மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் மணி, காசு. நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ காசு இருக்க போது, எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா, இல்லை ஏழையாக இருக்க போகிறீங்களா, பணக்காரங்களாக இருக்க போகிறீங்களான்றது உங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் பொறுத்து கிடையாது, உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் பொறுத்து இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களே ப்ளேம் பண்ணிருப்போம். எங்கள் அப்பா ஏழை, நான் தாழ்ந்த ஜாதி, நான் படிக்காதவன், இப்படியே நம்ம அடுத்தவங்களே ப்ளேம் பண்ணி அதே நிலைமையிலிருந்து அப்படியே செத்து போயிடுவோம். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர், அதனால எனக்கு கேன்சர், எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எனக்கு கேன்சர், எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ், எங்கள் குடும்பத்தில் டயபெட்டிஸ் ஓடுது, எங்கள் குடும்பத்தில் கேன்சர் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் ஹார்ட் டிசீஸ், எல்லாரும் யங் ஏஜ்லேயே செத்துருவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருவாங்க. இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பிரதர் ஆண்ட்ரூ, அப்போ நீங்கள் சொல்கிற இதெல்லாம் பொய்யா, அப்போ அதெல்லாம் என்ன பொய்யா, அப்படி சொல்கிறதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் நிஜமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி எல்லாம் சரியாகுதுன்றது தெரியலைன்னா அதை நீங்கள் இருதயத்தில் நிஜமாக மாற்றிடுவீங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் இப்போ சொன்னது. அதாவது நிஜம்ன்றது
உங்க இருதயத்துல ஃபார்ம் ஆகுறது. புரியுதுங்களா? ரியாலிட்டி, அதான் நிஜம்னா ரியாலிட்டி, ட்ரூத்னா ரியாலிட்டி. ஆக்சுவலா அந்த அந்த கிரீக் வேர்டு வந்து அதுக்கு பேர் என்னத்தமா நிஜம், ரியாலிட்டி. இப்போ இருதயத்துல எது ரியாலிட்டியா இருக்குதோ அதுதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸா மாறும். இதை தான் நான் லாஸ்ட் வீக் சொன்னேன். அப்போ எங்க அப்பாவுக்கு கேன்சர், எங்க அம்மாவுக்கு கேன்சர், எங்க குடும்பத்துல எங்க தாத்தா கேன்சர், அப்படியே பரம்பரையா எங்க குடும்பத்துல ஹார்ட் டிசீஸ் இருக்குது. அப்படின்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்க குடும்பத்திலேயே எங்க ஃபேமிலி, எங்க மாமியார் சைடுல இருக்கிற ஃபேமிலியில சில பேருக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரங்கள சில பேர் அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா அது அப்படின்னா நம்ம என்ன டூம்டா அப்படின்னா அவள் தான், மாற்றவே முடியாது, அவள் தான், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்றதா? நம்ம ஜீன்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஜீன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, செல் இருக்குது, செல்லுக்கு நடுவில் உள்ள ஜெனட்டிக்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஜீன்ஸ்னா தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு செல் இருக்குது, நம்ம அணுன்றோம்ல செல்லு, ஹியூமன் செல்லு, அதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ள ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏன்றாங்க பாருங்க. அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் லைஃபோட கோடுன்றாங்க. லைஃபோட கோடு அங்கே தான் இருக்குது. அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது எந்த வயசுல கேன்சர் வரும், எந்த லைஃப்ல கேன்சர் வருமா வராதா. இப்போ எல்லாமே அங்கதான், ரிசர்ச் எல்லாம் அங்கதான் போகுது. ஜனங்க ரிசர்ச், மெடிக்கல் வேர்ல்டு, சயின்ஸ்லாம் பண்றாங்களே, ஜெனட்டிக்கல் ரிசர்ச் இருக்குது. அது தனி சப்ஜெக்டே. அது பயோஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருக்குது. அது உள்ள என்ன பண்றாங்கன்னா அந்த ஜீன்ஸ் தான் இப்போ நோண்டுறாங்க. இந்த கேன்சர் இந்த ஜீன்ஸ் மூலம் வருமா, இந்த கேன்சர் இதனால வருமா, அப்ப அந்த ஜீன்ஸை நம்ம சரி பண்ணா நம்ம கேன்சரை கியூர் பண்ணலாமா? அதெல்லாம் நல்ல அற்புதமான ஸ்டடிஸ் தான், அற்புதமான ஆராய்ச்சி தான். ஆனா அந்த ஜீன்ஸ்ல நம்ம லைஃப் இருக்குதுன்னு மெடிக்கல் வேர்ல்டு பிலீவ் பண்ணுது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் இருதயத்துல லைஃப் இருக்குதுன்னு சொல்லுது. இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். நான் மருத்துவரா வந்து இதை நான் பார்க்கும்போது எனக்கு கிளியரா தெரிஞ்சது. நான் அதையும் படிச்சிருக்கேன். நான் ஜீன்ஸ், ஜெனட்டிக்கல்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கேன். மெடிசனில் பண்ணியிருக்கேன். அப்புறம் FRCA லண்டனில் பண்ணும்போது அதெல்லாம் நாங்கள் படிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா இன்டென்சிவ் கேர் மெடிசன், என்ன தீவிர சிகிச்சை நிபுணர் நான், கன்சல்டன்ட். அதில் 7 வருஷம் அந்த கன்சல்டன்ட் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அழைச்சாரு. அதனால நான் இப்போ சொல்றது வந்து ஏதோ ஒரு மாங்காய் மாடைய மாதிரி வளர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். இது படிக்காம வந்து உங்கள்கிட்ட முன்னால் வளரல, ஏதோ கூகுளில் படிச்சுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கணும். ஏன்னா ஏன் இப்படி சொல்றாரு இவரு, இது பின்னாடி என்ன பேக்ரவுண்டு, சும்மா வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா இதோட ஜூஸ், இதோட வேல்யூ, இதோட சக்தி என்னன்னு தெரியாம போயிடும். ஆனா நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, வேதத்துல தாங்க சத்தியம் இருக்குது. இந்த வேதம் வந்து நமக்கு வந்து கண்ணை திறக்குது. நீதிமொழிகள்ல இருக்கிற சத்தியம், அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ் வந்து பைபிளை கேட்சப் பண்ணுதான். பைபிள் அட்வான்ஸா போயிடுச்சு. பைபிள் என்னங்க 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புக், இது என்னங்க யூஸ்ஃபுல்? ஆக்சுவலி இப்ப என்ன சொல்றாங்க, சயின்ஸ் இஸ் பிஹைண்ட். சயின்ஸ் ஏதோ அட்வான்ஸா போயிடுச்சு, பைபிள் பின்னால் இருக்குல்ல. சயின்ஸ் இஸ் பைபிள் சோ அட்வான்ஸ், சயின்ஸ் வந்து கேட்சப் பண்ணுது இப்பதான். ஏன்னா சயின்ஸ் சொல்ற ரிசர்ச் எல்லாம் வந்து பைபிள் அப்பயே அழகா போடுது. நீதிமொழிகள்ல நிறைய சத்தியம் இருக்கு. அது நான் தனியாவே ஒரு செஷன் எடுக்கலாம். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த செஷனு. ஆனா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அப்போ பாருங்க, நம்ம போர்டுக்கு போய் அந்த படத்தை பார்ப்போம் இன்னைக்கு. இந்த படம் தான் லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த படத்தை நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இது நீங்கள் போய் இது சப்போஸ் இந்த செஷன் நீங்கள் பார்க்கல, இந்த போன வாரம் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்போ தான் இதோட கண்டினியூட்டியும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம 3ஆ பிரிச்சோம் இல்லைங்களா? கான்சியஸ் மைண்டுனா நம்ம நினைவு, அப்புறம் சப்கான்சியஸ் மைண்டு நம்ம உள்மனம், அப்புறம் இருதயம். இதை பார்த்தோம். இது அது 3ஆவது, நம்பர் 3. இது 3ஆவது வந்து இருதயம். 3ஆ பிரித்து நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நான் எப்படி சப்கான்ஷியஸ் மெமரி, அதான் லாஸ்ட் டைம் சொன்னேன். அந்த நீங்க ஃபேஸ் லைஃப்ல நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே சப்கான்ஷியஸ் மெமரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது எப்படின்னா, அந்த உங்க அம்மா வயித்துல நீங்க இருக்கும் போதே அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அது வந்து உங்க சப்கான்ஷியஸ் மெமரியா போயிடுது உங்க. அப்புறம் வந்து அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மெமரியில நிறைய என்ன இருக்குது, நிறைய கருப்பு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு புள்ளியும் எதை குறிக்குதுன்னா உங்க வாழ்க்கையின் அனுபவத்தை குறிக்குது.
உங்க வாழ்க்கையின் அனுபவத்துல இப்போ வந்து நீங்க வந்து சின்ன வயசுல உங்களை எல்லாம் திட்டினாங்க, கேலி பண்ணாங்க. அப்போ வந்து அந்த 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 உங்களை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு தாக்கம், மனத்தாக்கல் வந்துச்சுல்ல, சே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளே எல்லாம் அப்படி கேலி பண்றாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீலிங்கு, ஒரு மன அழுத்த ஃபீலிங்கு அப்படி வந்துச்சுல்ல. எவ்ரி ஃபீலிங் இஸ் ஸ்டோர்டுங்க இன் சப்கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மெமரி. அதனாலதான் நான் சொன்னேன், சப்கான்ஷியஸ் மெமரியும் ஹார்ட்டையும் கொஞ்சம் ரெண்டா பிரிச்சேன். அது இன்னைக்கு கொஞ்சம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். எப்படி இதுக்கு ஆன்சர் என்ன, இதுல நிறைய இருக்குதுங்க. இதே இன்னும் 3 செக்ஷன் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரிச்சு பிரதர், எனக்கு சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க. இது அப்படி ஹேண்டில் பண்ற விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பல ஜெனரேஷனோட குப்பையை நோண்டுறோம் இங்க வந்து இந்த மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரியில உங்க அம்மாவோட மெமரி இருக்குது, உங்க அப்பாவோட மெமரி இருக்குது, உங்க தாத்தாவோட மெமரி இருக்குது, உங்க பாட்டியோட மெமரி இருக்குது, பல ஜெனரேஷன் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் இந்த டியூட்ரானமி 34 ஒரு வசனம் சொல்றாரு இல்லைங்களா, அதாவது சொல்றாரு, 3 தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாரு. அப்படின்னா ஜனங்க என்ன சொல்றாங்க, உடனே என்ன சொல்றாங்க, நீ பாவம் பண்ணனா 4 ஜெனரேஷன் ஆண்டவர் கர்ஸ் பண்ணுவாரு. அது தவறான ஒரு கன்க்ளூஷன், தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். நான் திருப்பி சொல்றேன், இப்ப நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, நீ பாவம் பண்ணி நீ மனம் திரும்பினா 4 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறையா ஒண்ணு கர்ஸ் பண்ணுவார் ஆண்டவர், கர்த்தருடைய சாபம் வரும் அப்படின்னுவாங்க. ஆனா அது உண்மையா இருக்கும். ஆனா அது கர்த்தர் சபிச்சது கிடையாது. ஒரு தகப்பன் இருக்காரு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல தகப்பன் இருக்காரு, தாய் இருக்காங்க. தகப்பனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, தாய்க்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. இதுல யாரு மேல யாரு கீழேன்றது கொஸ்டின் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மேல் தான், ஆம்பளை தான் மேல, பெண்ணு கீழே அப்படின்னு நம்ம கல்ச்சர்ல பண்ணிருக்கோம். ஆனா கடவுளுடைய கண்ணோட்டத்துல ஆம்பளை தான் மேல, பொண்ணு தான் பொண்ணுனா செகண்ட் கேட்டகரி, மென்னுனா வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, விமன் வந்து செகண்ட் கேட்டகரி, அப்படி கிடையாது. ஆனா மென்னுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, விமனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. யாரு பிரஷியஸ்? 2 பேருமே பிரஷியஸ் கடவுளுக்கு. இதுல யாரு பெருசு? 2 பேருமே பெருசு. அதான் பவுலடியார் நமக்கு எஃபிஷியன்ஸ் எழுதும் போது, கிறிஸ்துவுக்குள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று அவர் கொண்டு வராரு. புரியுதுங்களா? அதனால அப்ப பெண்ணு தானே மேல இருக்கலாமா? இருக்கலாம். ஆனா ஆண் தான் மேல இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த 21st செஞ்சுரியில ஃபெமினிசம் மூவ்மெண்ட் வந்து நம்ம சபையை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது. பொண்ணுங்களும் இருக்கணும், அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல இணைஞ்சு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்படின்னா இப்ப லைட் இருக்கு பாருங்க, பல்ப் இருக்குல்ல, பல்ப்ல பாத்தீங்கன்னா 2 ஃபிலமெண்ட் இருக்குல்ல, 2 ஃபிலமெண்ட் இருக்கும், 2 போல் இருக்கும். போல்னா என்ன சொல்ற, 2 கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பிக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இப்போ ஒரு போல் வந்து பாசிட்டிவ், ஒரு போல் வந்து நெகட்டிவ். இதுல இந்த 2 போலுமே இருந்தாதான் கரண்ட் இது வெளியே போகும்போது அந்த ஃபிலமெண்ட் வழியா லைட் வருது. இப்போ எந்த போல் இதுல பெருசு? பாசிட்டிவ் தான் பெருசா, நெகட்டிவ் தான் பெருசா? பாசிட்டிவ் தான் பெருசு, நெகட்டிவ் வேணாம் கட் பண்ணி விட்டா லைட் வராது. நெகட்டிவ் தான் பெருசு, பாசிட்டிவ் கட் பண்ணி விட்டா லைட் வராது. பல்பு தான் இருக்கும், பல்பாயிடுவோம் நம்ம வாழ்க்கையில. அந்த மாதிரிங்க, இது ஆணு தான் பெருசு பொண்ணு தான் பெருசு நான் பேசிட்டு இல்ல. ஆனா 2 பேருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 2 பேரும் இணைஞ்சு செயல்படும் போது அந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து கடவுள் வந்து சபிச்சிட்டாரு, 4 ஜெனரேஷன் சபிப்பாரு. நம்ம தேவன், நம்ம வணங்குற பிதா வந்து அன்பின் தேவன், அப்படி வந்து சபிக்கிறது கிடையாது. அப்படி சபிக்கிறதா இருந்தா எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல அங்க அழகா போட்டிருக்காரு, அப்பா செய்த பாவத்தை வந்து நான் பையன்ட்ட கணக்கு கேட்க மாட்டேன், பையன் செய்த பாவத்தை நான் அப்பாட்ட கணக்கு கேட்க மாட்டேன், அங்க வந்து அழகா சொல்றாரு. அப்போ இங்க டியூட்ரானமி 34ல ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் என்ன சொல்ல வந்தார்னா, ஒரு தகப்பன், ஒரு ஆண் வந்து ஒரு பாவத்தை செய்யும் போது அவன் செய்யற செயல் இருக்குல்ல, 3-4 ஜெனரேஷனுக்கு போகுமா, 3-4 ஜெனரேஷனுக்கு போகுமா. அது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான சத்தியம். அதுதான் இந்த சப்கான்சியஸ் மெமரி, செல்லுலர் மெமரின்றாங்க. சயின்ஸ் வேர்ல்ட்ல வந்து அறிவியல்ல வந்து செல்லுலர் மெமரி, அணுல இருக்கிற ஞாபக சக்தின்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ரீசெண்டா படிச்சேன். அதுல வந்து எப்படி போட்டுருந்துச்சுன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து காம்ப்ளிமெண்ட் என்னது, ஒரு ஊக்குவிக்கு, ஒரு உற்சாகப்படுத்துறது. ஒரு அம்மா வந்து அவங்க டாக்டரை பார்த்து, அவங்க சன்னை பார்த்து நீ அழகா இருக்க, நீ பியூட்டிஃபுல் சைல்டுன்னு சொல்லும் போது அது என்ன ஆகுது,
அவங்கள வந்து உற்சாகப்படுத்துது, அவங்கள வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குதுன்றாங்கல்ல, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குது. ஆனா அதே வார்த்தை அப்பா சொல்லும் போது, ஒரு அப்பா வந்து தன் பொண்ணை பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு அதே வார்த்தை அது அடையாளமாய் மாறுதான். ஆஹா, அப்படி ஒருத்தர் போட்டுத்தார் ஒரு போஸ்டர், அது படிச்சுட்டு எனக்கு ஒரே அழுகையா வந்துச்சு. அது எப்படி போட்டுத்தாரா, when a mother compliments a child, it is when a mother says you're beautiful, it's a compliment. When the father says you're beautiful, it's her identity. அப்போ அப்பா தான் அடையாளத்தை திணிப்பது அப்பா. நம்மளுடைய வாழ்க்கையில நான் யார், ஆண்ட்ரூ யார் என்ற அடையாளம் சின்ன வயசுல இருந்து உருவாது இல்லைங்களா? அந்த அடையாளத்தை திணிப்பது யாரு? அப்பா. அதனாலதான் தேவன் அப்பா ஃபிகரா வராரு, பிதா வந்து அப்பா ஃபிகரா வராரு, பரிசுத்த ஆவியானவர் மோர் டுவர்ட்ஸ் ஃபெமினின் ஃபிகரா வராரு, கம்ஃபர்ட்டர், தேற்றல வராரு, ஹெல்ப்பர். இப்போ ஆதாம படைச்சிட்டு ஈவை படைக்கும் போது ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பர் தானே ஈவை படைக்கிறாரு. அப்ப அந்த அதே ஹெல்ப்பர் வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு யூஸ் பண்ணப்படுது. எங்க நான் இன்னொரு தேற்றளவாளை அனுப்புவேன்னு சொல்லும் போது, இப்ப யோவான் 16வது அதிகாரத்துல நினைக்கிறேன் சொல்லும் போது அங்க வந்து ஃபெமினின் கான்டெக்ட்ல தான் வருது. அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் ஃபீமேலான்னு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க, அவர் அந்த ரோல் எடுக்கிறாரு. அப்போ புரியுதுங்களா? அப்போ ஐடென்டிட்டி, நம்ம அடையாளம் எங்கிருந்து வருது? நம்ம பிதாட்டு இருந்து நம்மளுக்கு வருது. அப்போ ஒரு குடும்பத்துல, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு யாரு அடையாளத்தை உள்ள ஊத்துறா? அப்பா தான். ஆனா நிறைய குடும்பத்துல பிசாசு என்ன பண்ணிடுறான், குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். டைவர்ஸ், சிங்கிள் மதர், அப்படி இப்படின்னு உடைச்சி இப்போ பிள்ளைங்களோட இருதயத்துல ஐடென்டிட்டி இல்லாம வளர்றாங்க, அடையாளம் இல்லாம வளர்றாங்க. நிறைய குடும்பத்துல சண்டை இருக்கு பாருங்க. குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு சண்டை, ஆனா ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பாத்திருக்கீங்களா? நான் எத்தனையோ ஊழியக்கார குடும்பத்தை பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி அப்பா ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் பாஸ்டர், ஒய்ஃப் வர்ஷிப் லீடர், ஆனா 2 பேரும் 1 வருஷமா பேசலையாம். அது ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. ஏதாவது நோட் புக்ல பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிடுவாங்களாம். அப்ப என்ன ஆகுது பாருங்க. அப்ப அந்த அந்த ஃபேமிலியில இருக்கிற பிள்ளைங்க உடைய இருதயத்துல அடையாளம் வேகன்சி ஆயிடும், அடையாளம் இல்லாம வளருவாங்க. இதெல்லாம் சொல்றது ஏன் இதெல்லாம் நான் இவ்வளவு டீட்டெயிலா போறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ரெசனேட் ஆகும் நான் பேசுறது. அப்போ நீங்க எந்த பாதையில வந்திருக்கீங்கன்றது புரிஞ்சாதான் நான் கொடுக்கிற சொல்யூஷன் வந்து எவ்வளவு வேல்யூன்னு புரிஞ்சுப்பீங்க. நான் சும்மா இதாங்க ப்ராப்ளம், இதாங்க சொல்யூஷனா, முடிஞ்சுதுங்க கிளாஸ், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது என்னோட நோக்கம் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சு இதுல நீங்க என்டர் ஆகணும். அப்ப பாருங்க, அப்பா தான் அடையாளம். அதனாலதான் ஆதாமை படைத்து ஆதாமுக்கு 2 மரம் வச்சாரு. அந்த மரத்தை பத்தி நம்ம மேபி அடுத்த வீக் பார்ப்போம். ஆதாமுடைய அடையாளம் எங்க இருந்துச்சு? கடவுள்கிட்ட இருக்குது அடையாளம். அந்த ஆதாமுக்கு நான் யாருன்னா கடவுளுடைய அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவனுடைய மரத்தை வச்சாரு. எனவே ஆதாம் சொதப்பிட்டான், ஆதாம் ஏவாள் சொதப்பிட்டாங்க. அது நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய என்ன இருக்கு? மெமரி இருக்குது. நிறைய மெமரி இருக்குது. நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு ஸ்டோர் பண்ண மெமரிஸ், நம்ம இன்சிடென்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்குதுங்க. உள்ள அவ்வளோ இருக்குது. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல எல்லா மெமரிஸ் இருக்கு. அப்போ இந்த அந்த டைம்ல இது மாதிரி எல்லாரும் உங்களை கேள்விப்படும் போது நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு முட்டாள், நான் எனக்கு வந்து லைஃப் எனக்கு ஒண்ணு, நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன? அது அடையாளமா மாறுது. அதான் இருதயத்தின் அடையாளமா மாறுது. அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன வரையறேன்னா, இப்போ இந்த கருப்பா இங்க வரைஞ்சோம்ல, எடுத்துருவோம். நல்லா கருப்பா வரையலாம் ஒரு மனுஷன். இமேஜ் அடையாளம். இந்த அடையாளம் இருக்கு பாருங்க. ஆனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கினேன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் அந்த டைம்ல நான் ஒரு வேஸ்ட், நான் குப்பை அப்படின்னு நீங்க உங்களை பத்திய ஒரு செல்ஃப் டாக் அந்த டைம்ல பேசுறீங்களா? அதுதான் உங்களுடைய இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது ரொம்ப முக்கியம். இந்த இமேஜ் பாருங்க, இதுதான் ஆக்சுவலா நீங்க. இந்த இமேஜ் தான் ரியல் இமேஜ். இந்த இமேஜ் தான் உங்க வாழ்க்கையவே கைட் பண்ணுது. This image dictates how you live. This image determines your finances. இந்த இமேஜ் தான் உங்களுடைய
பணத்தை ஹேண்டில் பண்ணுது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுது, உங்களுடைய ஹெல்த்தை ஹேண்டில் பண்ணுது, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது இந்த இமேஜஸ். இந்த இமேஜ் புரியுதுங்களா? இப்போ சைக்காட்ரியில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது சைக்காட்ரியில். எதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, எதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். சைக்காட்ரியில் சப்கான்ஷியஸ் இன்ஜுரி இருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு வந்து ரிலீசிங் தெரப்பி, ஹிப்னாசிஸ், ஹிப்னாட்டிக் தெரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிப்னாசிஸ். நான் இங்க சில வார்த்தைகள் எழுதுறேன். ஹிப்னாசிஸ், அது பேர் ரிலீசிங் தெரப்பி. அதுக்கு பேர் ரிலீசிங் தெரப்பி. அப்புறம் என்ன சொல்றது, ஓரளவுக்கு கவுன்சிலிங், சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னுவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இந்த அடையாளம் தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து உங்க பிஹேவியர் ஹேண்டில் பண்ணுது. உங்க பிஹேவியருக்கு பின்னால இந்த அடையாளம் இருக்குது. புரியுதுங்களா? நீங்க எப்படி நீங்க பிஹேவ் பண்றீங்க அப்படின்றத டிடெக்ட் பண்றது இது. அப்போ அந்த பிஹேவியர் வந்து சரியில்லை, எனக்கு நான் ஏன் எப்படி இருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நீங்க டிப்ரெஷன் ஆயிடுறீங்க, மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறீங்க. அந்த பிஹேவியரை இது பண்றதுக்கு இது ஆல்கஹாலு, ட்ரக்ஸ், போனோகிராஃபி அதுக்குள்ள போகும்போது நீங்க சைக்காட்ரிஸ்ட் போறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க, மன நோயாளிட்ட போறீங்க. என்ன அவர் என்ன பண்ணுவாரு, சிபிடி அனுப்புவாரு, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கஹால் அனானிமஸ், ஏஏன்னு வாங்க தெரியுமா? ஏஏ, அப்புறம் ட்ரக் அனானிமஸ், அப்புறம் மேரேஜ் கவுன்சிலிங்கு, பல கவுன்சிலிங் இருக்குது. பலதும் அதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா, அதெல்லாம் யூஸ்ஃபுல். ஆனா அது என்ன பண்ணும்னா, இந்த சப்கான்ஷியஸ் மெமரி இருக்கு பாருங்க, இந்த சப்கான்ஷியஸ் மெமரியை ஹீல் பண்ணும். இப்ப பாருங்களேன், நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எஸ்பெஷலி ஹிப்னாசிஸ் பத்தி கொஞ்சம் பேசுறேன். ஹிப்னாசிஸ்னா தமிழ் என்னன்னு தெரியல, நீங்க போய் கூகுள் அந்த வார்த்தையை போட்டு தமிழ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹிப்னாசிஸ் வந்து எப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ஹிப்னாசிஸ். அதனால என்ன பிரதர் ஆண்ட்ரூ வந்து ஹிப்னாசிஸ் இதெல்லாம் பேய் இல்லையா, ஹிப்னாசிஸ் வந்து பிசாசின் காரியங்கள் இல்லையா, பிசாசுடைய காரியமா ஹிப்னாசிஸ், என்ன இவர் நியூ ஏஜ் பத்தி பேசுறாரு அப்படின்னா நீங்க பயந்துடாதீங்க. ஹிப்னாசிஸ் வந்து டெய்லி நமக்கு நடக்குது. டெய்லி நம்ம வந்து வி கோ த்ரூ ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ். புரியுதுங்களா? எப்போனா விடிய காலையில நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்களா, அப்போ வந்து உங்க பிரெயின் வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல இருக்கும். அப்புறம் வந்து தூங்க போறீங்களா, நல்லா அப்படியே படுத்துட்டு அப்படியே தூங்குறீங்க பாருங்க. தூங்குறதுக்கு முன்னால ஒரு ஸ்டேஜ் போகுது நம்ம பிரெயின், அதுல நிறைய வேவ்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகுது. அது ரெண்டு. இதை வந்து இன்டியூஸ் பண்ணலாம். இன்டியூஸ் பண்றதுன்னா வந்து இது நேச்சுரலா ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ் வருது. அப்புறம் வேற எப்பெல்லாம் ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ் நம்ம பிரெயின் போகுதுன்னா பயங்கர ஃபியர். இப்போ சடனா பாருங்களேன், எனக்கு அது மாதிரிலாம் டெலிஃபோன் கால் வந்திருக்குது, உங்களுக்கும் வந்திருக்கலாம். சப்போஸ் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் சும்மா ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஹிப்னாட்டிக் ஸ்டேஜில் எப்படி பிரெயின் வேலை செய்யுதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுறதுன்னு தெரியணும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் எடுத்தா நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், யூகே இன்கம் டேக்ஸ் அப்படின்னா. அப்படிங்களா, என்னாச்சு கேட்டேன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அதை நாங்கள் பல ரெக்கார்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணதில் வந்து நீங்கள் வந்து நிறைய டேக்ஸை வந்து எவைட் பண்ணல, அதனால இதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தா இவ்வளோ ஃபைன் இருக்குது, நீங்கள் உடனே ஃபைனை பே பண்ணணும் அப்படின்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல இன்டென்ஸ் ஃபியர் அப்படியே கிரிப் ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அப்போதான் ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். என் மைண்டு பாருங்க, ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நானே பயத்தில் இருக்கிறேன். ஏற்கனவே நானே எப்படி இந்த பில்ஸ் பே பண்ண போகிறேன், எப்படி இதை பே பண்ண போகிறேன் அப்படிலாம் ஒரு பயம் இருக்குது. அப்படி செய்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃபோன் கால் வந்த உடனே அவன் சொல்றான், உடனே இந்த ஃபோன் கால் கட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு கொடுத்துருவோம், போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் தான் இதை ஹேண்டில் பண்ணணும். எனக்கா தூக்கு வேறு போட்டுச்சு, எனக்கு கதெல்லாம் கடை நடுங்குது, கையெல்லாம் இப்போ நடுங்குது, சோஃபாவில் அப்படியே கொலாப்ஸ் ஆகி உட்காந்துட்டேன். நான் உடனே அவர்கிட்ட கேட்குறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. போட்டு சொல்றாரு, 2.5 லட்சம் ரூபாய் இருக்குது ஃபைனு, இப்போவே கட்டிட்டீங்கன்னா நாங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபோனை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, இல்லைனா வேற கால்னா இது வந்து நாங்கள் போலீஸ்க்கு உடனே கொடுத்துருவோம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா. எனக்கு படபடான்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அந்த டைம்ல என் பிரெயின் எதில் திரும்ப ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ்ல இருக்குது. அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ் இருக்கும்போது இட் இஸ் சஜஸ்டிபிள் ஆனது. அடுத்தவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை நீங்க அப்படியே நம்பிடுவீங்க. லாஜிக்கல் மைண்ட்ல அனலைஸ் பண்ண மாட்டீங்க. இது லாஜிக்கை கான்சியஸ் மைண்டை பைபாஸ் பண்ணி டைரக்டா இன்ஃபர்மேஷன் உள்ள போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு யார் என்ன சொல்றாங்களோ அதை வந்து அப்படி நம்பிடுவீங்க. அது லாஜிக்கல் மைண்ட்ல யோசிக்கவே மாட்டீங்க. இது சொல்றப்படா நீ போய் சொல்ற, நான் அப்படி கிடையாது அப்படிலாம் அந்த லாஜிக்கலுக்கே வராது. எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ல இருக்கும்போது பிரெயின் வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ எனக்கு என்ன செம்ம காமெடி என்னன்னா, அவன் சொல்றான் நான் அப்படி ஒரு சொல்றான் 2 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வருதுன்னும் போது எனக்கு அப்படியே பதட்டாச்சு. நான் சொல்றேன், உளர ஆரம்பிக்கிறேன். அவன்கிட்ட பேச முடியல என்னால. அப்படியே என்னங்க இப்படி சொல்றீங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறேன். நான் அவன்கிட்ட வந்து என்ன வந்து ஐயோ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்களேன், அவங்க பயப்படாதீங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், இந்த நம்பர் கொடுக்குறோம், இந்த நம்பர் பண்ணுவோம். நான் சொல்றேன், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, நான் அரேஞ்ச் பண்ணுமே அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்றான், அவ்வளோ காசு இல்லையா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிச்சான். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா டங்கு எனக்கு ஒரு லைட்டு உதிச்சுது. என்னடா அவன் இன்கம் டாக்ஸ்ல இருந்து பேரம் பேசுறான், எவ்வளவு இருக்குது அவ்வளவு கொடுங்க. நான் பாருங்க, அப்பதான் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் டெபிட் கார்டு எடுத்துட்டு ஓவர் டிராஃப்ட்ல போனாலும் பரவாயில்ல, இந்த ஃபைனை கட்டி நம்ம போலீஸ்ல இருந்து அரெஸ்ட் எஸ்கேப் நினைச்சிட்டு டெபிட் கார்டு எடுத்து அவனுக்கு கொடுக்க போறதுக்கு முன்னால அவன் அந்த வார்த்தையை விட்டான் பாருங்க. நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் பாருங்க எனக்கு டங்குன்னு ஆச்சு. என்னடா அது கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டானா பேரம் பேச மாட்டான். நான் சொன்னேன், இது நீங்க பேரம் பேசுறீங்களே, இது சரியில்லையே, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுங்க, நான் போலீஸ்ல சொல்றேன். கப்பன போன கட் பண்ணிட்டான். ஐயோ எனக்கு செம்ம காமெடி. ஆனா அந்த ஒரு அரை மணி நேரம் நான் பட்ட பாடு இருக்கிறே சுத்த பொய். ஆனா அந்த பொய் என் வாழ்க்கைய அவ்வளோ பாதிப்பு, அவ்வளோ தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இது தமாஷா இருக்குல்லங்க இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு. ஒரு காலத்துல நம்ம ஆண்டவர் முகமாய் பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கைய நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது, எத்தனோ பொய்களை நம்ம நம்பி வாழ்க்கையை ஓட்டணும்னு பார்க்கும்போது அழுகையா வரும், சிரிப்பா வரும், காமெடியா இருக்கும். அன்னைக்கு இதெல்லாம் பொய்யா, நான் உண்மை நினைச்சேன், எனக்கு கேன்சர்னு சொன்னாங்களே, எல்லாரும் ரிப்போர்ட்லாம் காட்டினாங்களே, அது பொய்யா ஆண்டவரே? ஆமா கழுவாரு. அப்போ ஹார்ட் டிசீஸ் சொன்னாங்களே, அதெல்லாம் அப்படியே எனக்கு வலி வந்துச்சு, எங்க அம்மா செத்தாங்க, எங்க அப்பா செத்தாங்க, இது ஒரு பொய்யா அப்படின்னு நம்புது. ஆமா அப்படின்னு, ஆமா பொய், எல்லாமே பொய். என்ன பிரதர் டாக்டர் வந்து இப்படி பேசுறீங்க, நீங்க என்னை பார்த்து எனக்கு இலக்காரமா சிரிக்கிறீங்களா? சரிங்க பரவாயில்ல, சிரிச்சுட்டு போங்க. கர்த்தர் மட்டும்தாங்க நிஜம். தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமியும் அதில் இருக்கிற எல்லா அழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது. இயேசு சொன்னாரா இல்லையா? மார்க் அதிகாரம் 13வது வசனம், 13வது அதிகாரம் 33 வசனம் நினைக்கிறேன். Heaven and earth may fail, but my words will not fail. என்னுடைய வானத்திலிருந்து வர மலை போல, வானத்திலிருந்து வர பனியை போல நான் அனுப்புகிற வார்த்தை அது எதோ திரும்பி வராது, வெட்டியா போயிட்டு திரும்பி வராதுன்னு சொன்னாரு ஐசாயா 55 verse 10ல. பனியை போல மலையை போல வருதான். மழை மேல இருந்து வருதுங்க. என்னைக்கு ரிவர்ஸ்ல போய்க்குதா மழை? எனக்கு பனி மேல இருந்து வருது, பனி என்ன ரிவர்ஸ்ல போய்க்குதா? அதே மாதிரி என் வார்த்தை, நான் அனுப்புகிற வார்த்தை, இட் will not return to me void without finishing its jobன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய வார்த்தையில் அவ்வளோ உறுதி இருக்குங்க. ஆனா அது மட்டும்தாங்க ரியாலிட்டி, அது மட்டும்தான் நிஜம். மற்ற எல்லாமே இந்த லைட் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாமே பொய். நம்மள சொன்னாங்களே, நீ மடையா, நீ மக்கு, நீ வாழ்க்கையில உதவா போயிடுவே, அதெல்லாம். ஆனா அந்த பொய்யெல்லாம் நம்ம நம்பினதுனால அது என்ன ஆயிடுது, நம்மளுடைய அடையாளமாய் மாறி விடுகிறது. அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ். அப்போ அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ்ல வந்து ட்ரீட்மெண்டா யூஸ் பண்றாங்க. இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி சொல்றேன். ஒரு அம்மா வந்து ஆர்த்தரைட்டிஸ், அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர சிவியர் கிரிப்ளிங் ஆர்த்தரைட்டிஸ்னா அந்த முட்டு எலும்புகள், அந்த முட்டு ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட்ஸ்ல வந்து பயங்கர பெயின். அப்போ வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஃபிளேர் அப் ஆகுது, கம்மியாகுது, ஃபிளேர் அப் ஆகுது, அது ஃபிளேர் அப் நடக்குது, மேலே போகுது, கீழே வருது, ஏன்னா ரொம்ப வலி வருது, மாத்திரை மருந்து கொடுத்து போறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஹிப்னாசிஸ். அப்போ ஹிப்னாட்டிக் தெரபிஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் சைக்காட்ரி, இதெல்லாம் வந்து ஹிப்னாசிஸ் இது பேய். இதுல பேயும் கிடையாது, மனக்கடி கிடையாது. இதெல்லாம் பிரெயின்ல நடக்கிற நார்மல் மெக்கானிசம் ஸ்டடி பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்போ பிரதர் நீங்க ஹிப்னாசிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா? நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. ஹிப்னாசிஸ் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு செஷன்ல போய் உட்காந்து அவங்ககிட்ட அந்த ப்ராசஸ்ல போறதுனால உங்க ஆவியானவர் வந்து உங்களை விட்டு ஓடுற மாட்டார், பயந்துடாதீங்க.
ஆனால் ஹிப்னாசிஸ் வந்து இதை ஹெல்ப் பண்ணும். சப்கான்ஷியஸ் இன்ஜுரி, இதுக்கு பேர் தெரியுமா, உள் மனத்தில் இருக்கிற காயங்கள் அதை ஆறுதல், ஆற வைக்கும், புண்ணு ஆற வைக்கும். எப்படி நம்ம உடம்புல அடிப்பட்டா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆன்டிசெப்டிக் மேலே போட்டு ஒரு கட்டுறாங்க இல்லையா, ஒரு கட்டுறாங்க, கட்டிட்டு அது ஒரு 3 நாள் 4 நாள் அது கொஞ்சம் வலிலாம் போய் ஒரு வாரம் கழிச்சு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுது. ரொம்ப டீப்பாக ஊண்டுது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறாங்க, டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது எப்படி நம்ம பாடியை ஹீல் பண்ணுதோ அதே மாதிரி உள் மனதில் இருக்கிற காயங்களை வந்து ஹிப்னாசிஸ் ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ இந்த அம்மா வந்து இந்த ஹிப்னாட்டிஸ்ட்டை போகிறாங்க. அந்த ஹிப்னாட்டிஸ்ட்டை போகும்போது அந்த ஹிப்னாட்டிஸ்ட் வந்து அவங்கள வந்து ஒரு ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போடுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேர்லையோ ஒரு பெட்லையோ ரிலாக்ஸாக உட்கார சொல்லுவாங்க. நல்லா லூஸான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரிலாக்ஸ்டாக உட்கார சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே கண்ணை மூட சொல்லுவாங்க. அப்படியே சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு மியூசிக்கை போட்டுட்டு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களே நீங்கள் யோசிங்க, நீங்கள் வந்து 10 வயசு இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயினை வந்து அந்த தீட்டா வேவ்னுவாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கிற மாதிரி இல்லை, அது கூகுளில் போய் படித்து போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் பிரெயினில் இருக்குங்க. பிரெயினில் நம்ம தூங்கும்போது 4 வேவ்ஸ் இருக்குது. இப்போ என்ன பிரதர் இப்படி பிளேடு போடுறீங்க அப்படின்னு, என்ன பிரதர் இதெல்லாம் ரொம்ப சயின்ஸாக பேசுகிறீங்க, சும்மா கேளுங்க. பிளேடு போடுறது வந்து 4 வேவ் இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, அப்புறம் டெல்டா. டெல்டா 4 வேவ். இசிஜியில் நீங்கள் எல்லாம் இசிஜி பார்த்துருப்பீங்க. இசிஜிலாம் இங்கே ஒட்டுறாங்களே, ஸ்டிக்கரை ஒட்டி இப்படி வேவ்ஸ் வரும்ல, அதே மாதிரி இங்கே ஸ்டிக்கர் இருக்கும், இங்கே ஒட்டுவாங்க. நாங்கள் அனஸ்தீசியர் இதெல்லாம் பண்ணுவோம். அனஸ்தட்டிஸ்ட் பேஷண்ட் ஒரு பேஷண்ட்டை வந்து மயக்கம் கொடுக்கும்போது இதை ஒட்டி, அதுக்கு பேர் டெக்குன்னுவோம், டிரான்ஸ் எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம். ஓகே, டிரான்ஸ்கிரேனியல் என்கெஃபலோகிராம் இருக்கு பேர். டிரான்ஸ்கிரேனியல்னா மண்டைக்கு மேலே ஒட்டி அதை ஒரு ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணால் இந்த இசிஜியில் வர்ற மாதிரி வேற மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி கிறுக்கள் வரும், இப்படி கிறுக்கள் வரும், இப்படி வரும். இசிஜி மெடிக்கல் இசிஜி அழகா இருக்குல்லங்க. இசிஜி இப்படி இருக்குது, இசிஜி அப்படி இருக்குது. ஆனால் பிரெயின் வேவ்ஸ் வந்து கோழி கிறுக்கள் மாதிரி வரும், இப்படி சிக்கன்னு வரும். அந்த அப்படி பார்க்கலாம் நீங்க. அந்த வேவ் வந்து 4 டைப் ஆஃப் வேவ் இருக்கு. ஆல்பா, பீட்டா, தீட்டா. இந்த தீட்டா வேவ் இருக்கு பாருங்க. இந்த தீட்டா வேவ் எப்போ வரும்னா, இப்போ சும்மா உங்களுக்கு சொல்றேன், இப்போ நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. அப்போ இப்போ உங்க மண்டையில என் மண்டையில கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாட்ஸ், அந்த எலக்ட்ரோட்ஸ், அதுக்கு பேர் கனெக்ட் பண்ணா என்ன தெரியுமா வரும்? பீட்டா வேவ்ஸ் வரும். கண்ணை மூடி அப்படியே மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணோன்னா உடனே பிரெயின்ல ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆகும். இப்போ கிறுக்கிறுக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். புரியுதுங்களா நான் பேசுறது? இது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி கிச்சின்னு இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ரீக்வன்சி, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது பாருங்க. ஃப்ரீக்வன்சின்றோம், புரியலாம் விட்டுருங்க, மன்னிச்சுங்க. புரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இது வந்து பீட்டா வேவ்ஸ், இது வந்து ஆல்ஃபா வேவ்ஸ். அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பர் ரிலாக்ஸேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது, அப்படியே சொக்குற மாதிரி இருக்குல்ல, அப்போ வந்து உங்க மண்டையில வந்து தீட்டா வேவ்ஸ் இருக்கும். இன்னும் ஸ்லோவாயிடும் பிரெயின், இப்படி ஆயிடும், ரொம்ப ஸ்லோவாயிடும். புரியுதுங்களா? டெல்டா வேவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும். அப்படின்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். டெல்டா வேவ்ஸ் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ ஹிப்னாசிஸ்ல என்ன ஆகும்னா, உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே உட்கார வச்சு பேசுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை பீச்சில் இருக்கிற மாதிரி யோசிங்க, இல்லைனா வந்து எங்கேயாவது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே போனீங்க கேட்பாங்க. ஒருவேளை கேட்பாங்க, நீங்கள் ஹாலிடேஸ் எங்கே போனீங்க? நான் குற்றாலம் போனோம், இல்லைனா கொடைக்கானல் போனோம், பீச்சுக்கு போனோம். என்ன சொன்னேன், சரி இப்போ இந்த பீச்சில் நீங்கள் இருக்கிற மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நானும் பிரெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டே வரும். இந்த தீட்டா வேவ் கொண்டு வந்துருவாங்க பிரெயினை. கொண்டு வந்துட்டு இப்போ கேள்விகள் கேட்பாங்க. இப்போ 5 வயசுல உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுதுன்னா, உங்க கான்சியஸ் மைண்ட் வந்து லெஸ் ஆக்டிவ், சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் மோர் ஓப்பன். புரியுதுங்களா? உங்க ஹார்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் ஓப்பன் ஃபார் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். உங்க கான்சியஸ் யூஆர் அவேக். நீங்க வந்து அப்படியே மயங்க தூங்கிறது கிடையாது, தூங்கிட மாட்டீங்க. அப்படியே மயக்கம் கொடுக்கறதும் கிடையாது. அனஸ்தீசியால கொடுக்குற மாதிரி அனஸ்தீசிஸ் கிடையாது. நீங்க கான்சியஸா தான் இருப்பீங்க. யாராவது கூப்பிட்டு எழுப்பினா டக்குன்னு கண்ணு திறந்து அவங்களுக்கு பதில் கொடுப்பீங்க. ஆனா அந்த டைம்ல தீட்டா வேவ்ஸ் வந்து இருக்கும்போது அப்போ கேட்கிற கேள்வி வந்து உங்க உள்மனதுல இருந்து ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த அம்மா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால, இந்த அம்மா ஹிப்னாட்டிஸ்ட் போகும்போது அவங்கள அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல போட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களா,
சொல்லுங்க உங்க சைல்ட்ஹுட் உங்களுடைய குழந்தை பருவத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க, உங்க வாலிப பருவத்தை கொஞ்சம் பேசுங்க போது அப்போ வந்து அன்இன்ஹிபிட்டடா வரும். அதாவது இந்த கான்சியஸ் மைண்ட் தடை இல்லாம இன்ஃபர்மேஷன் உள்ள வரும். புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுதான் 12 வயசுல இருக்கும்போது எங்க எங்க என் அண்ணன் வந்து எனக்கு கூட சண்டை போட்டு என்னை மாடியிலிருந்து தள்ளி விட்டான். தள்ளி விடும்போது முட்டி வந்து அடிபட்டுச்சு. அந்த அம்மா சொல்லுதான் முட்டி வந்து அடிபட்டுச்சு. அந்த முட்டி அடிபட்டப்போ நான் வந்து என்னை குறித்து நான் சொன்னேன், நான் ஒரு வாழ்க்கைக்கு வாழ தகுதியற்றவள். 12 வயசுல அந்த பொண்ணு சொன்னது. இந்த அம்மாக்கு இப்ப 60 வயசு. 60 வயசு அம்மா ஹிப்னாசிஸ்ல எடுக்கும்போது அந்த அம்மா சொல்லுது 12 வயசுல எனக்கு இன்ஜுரி முட்டை அடிபட்டுச்சு. அந்த அடிபட்ட போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி கேட்கும்போது, அந்த டாக்டர் கேட்கும்போது, இந்த ஹிப்னாட்டிஸ்ட் தெரப்பிஸ்ட் கேட்கும்போது, அப்போ நான் வந்து வாழ்க்கைக்கு நான் வந்து அப்போ அடிபட்ட போது அழுவு வரும் இல்லைங்களா? ஒரு சின்ன பொண்ணு அடிபட்டு முட்டில் அடிபட்ட போது அழும்போது நான் சாகணும், நான் தகுதி இல்லைன்னு அந்த டைம்ல நான் தகுதி இல்லை அப்படின்னு சொன்னது வந்து அவங்க இருதயத்துல என்ன போயிடுச்சு, அடையாளமா போயிடுச்சு. அது சப்கான்சியஸ்ல இன்ஜுரி ஆயிடுச்சு, அந்த மெமரி ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மா சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சரி இப்போ அதை வந்து உங்க ஹார்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, அதாவது உங்க சப்கான்சியஸ் பண்ணது இப்போ உங்க பிரதரை மன்னிங்க அப்படின்னு ஹிப்னாசிஸ்ட்லயே சொல்றாங்களாம். அதுக்கு பதிலாக ரிலீசிங் தெரப்பிங்கிறது நம்ம பாருங்க, ரிலீசிங் தெரப்பி அதை ரிலீஸ் பண்ணாங்களாம். 3 வாரத்துல ஆர்த்ரைட்டிஸ் ஹீல் ஆயிடுச்சு. அந்த முட்டி தான் பயங்கர பெயின். அந்த 12 வயசுல அடிப்பட்டப்போ அந்த முட்டி அடிப்பட்டப்போ இந்த அம்மா இப்படி ஒரு இன்ஜுரி ஆச்சு இல்லை, சப்கான்சியஸ் மெமரி ஆச்சு இல்லைங்களா? அந்த அம்மாவுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஹீல் ஆயிடுச்சு. ஒரே செஷன்ல ஒரு 2-3 செஷன் பண்ணும்போது ஹீல் ஆயிடுச்சு. என்ன பிரதர் இது ஆண்டவர் தான் ஹீல் பண்ணுவார் அப்படின்னீங்க. ஆண்டவர் வார்த்தை இப்படிதான் ஹீல் பண்ணும். ஆக்சுவலா ஆண்டவர் வார்த்தை இப்படிதான் ஹீல் பண்ணும். அப்போ என்ன, அப்போ ஆண்டவர் இயேசுப்பா நிறைய பேர் தொட்டு ஹீல் பண்ணாரு அதெல்லாம் இல்லை கிடையாதா? அதெல்லாம் உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்க குழப்பிடக்கூடாது. நீங்க ஆவியில நிறைஞ்சி ஆவியான அபிஷேகத்துல ஹீலிங் நடக்கிறது ஒண்ணு, கர்த்தர் வார்த்தையை அனுப்பி ஹீல் பண்றது இன்னொன்னு. ஓகே, ஆனாலும் நீங்க வந்து ஒரு கேன்சருக்கு வச்சுக்கோங்க, ஒரு அபிஷேகம் வந்து ஜெபிக்கிறாரு, அவர் அந்த டைம்ல அந்த அபிஷேகத்துல நிரம்பி அவர் அந்த கேன்சருக்கு பின்னால் இருக்கிற பிசாசையோ அந்த கேன்சருக்கு பின்னால் அவர் சில டைம்ஸ் வேர்ட் ஆஃப் நாலேஜ் கொடுக்கலாம். அவர் சில டைம்ஸ் இந்த இமேஜை டச் பண்ணலாம். உங்களுடைய வேர்ட் அந்த டைம்ல நீங்க ரிலீஸ் பண்றீங்க ஆமா அப்படின்னு ஒத்துக்கும் போது டக்குன்னு ஹீல் ஆகும். புரியுதுங்களா? ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படி ஹீல் பண்றது நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ப்ராசஸ் வந்து இது வந்து சயின்டிபிக் ப்ராசஸ், இது வந்து காட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங். இதை வந்து சயின்ஸ்காரன் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்றான். நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம அதை யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க கிடையாது, இதெல்லாம் தெரியவும் தெரியாது. ஆனா பைபிள் இருக்குது இதெல்லாம். இந்த சங்கீதக்காரர் எழுதுற எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஹிப்னாசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஹிப்னாஸ்னா என்ன? அவர் ஹிப்னாஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு, இவர் வந்து அந்தி கிறிஸ்துன்ற போறீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா இது சத்தியம், நான் பேசிட்டு இருக்கிறது நிஜம். ஆனா என்ன இதுல ஒரு பியூட்டினா, இப்படி நம்ம ஆரம்பிச்சோம்னா எங்க போய் முடிக்கிறது? எத்தனை இன்ஜுரி இருக்குதுங்க. ஒன்னா தேடி போயிட்டு இருக்க முடியுமா? பண்ணலாம். இப்போ ஒரு மேஜர் ஹில்னஸுக்கு பின்னாலே ஒரு டீப் பிலீஃப் இருக்கும், ஒரு டீப் இன்ஜுரி இருக்கும். ஆனா எது வந்து இந்த சயின்ஸ் ஹீல் பண்ண முடியாது? ஹிப்னாசிஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த அடையாளம் இருக்கு பாருங்க, இத ஒரே ஒரு நபர் தான் மாற்ற முடியும். சப்கான்சியஸ் இன்ஜுரியை, அது இருக்கிற மெமரியை நம்ம மாற்றலாம். ஆனா இதை ஒரே ஒரு ஆள் தான் மாற்ற முடியும், ஒரே ஒரு வழியின் மூலமா தான் மாற்ற முடியும். நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பிரதர்? இந்த அடையாளத்தை என்ன ஆன்சர்னா, இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான், மரணம், டெத். என்ன பிரதர் சாக சொல்றீங்களா? கரெக்ட், சாக வேண்டும். எங்க? சிலுவையிலே இயேசு இந்த இமேஜை எடுத்துக்கிட்டு, சிலுவையிலே இந்த இமேஜ் அவர் போட்டுட்டு, அவர் மாம்சமாய் மாறினார்னு போட்டிருக்கீங்களா? பாவமாய் மாறினார்னு போட்டிருக்கீங்களா? பாவம்னா என்னங்க? இது ஒரு பெரிய கேள்வி. இயேசு தம் அடிச்சாரா, தண்ணி அடிச்சாரா? இயேசு சிலுவையில வந்து போனோகிராஃபி யோசிச்சாரா? அதுலயே பெரிய நமக்கு ஒரே டயலாக் கன்ஃபியூஷன். இயேசு பாவமா மாறினாரா, பாவியாய் மாறினாரா? பாவியாய் மாறினார். இல்ல அவர் பாவமானார், பாவியாகவில்லை. அதுல ஒரு கன்ஃபியூஷன். ஏன் பாவம்னா என்னங்க? இன்னைக்கு அதை ஆன்சர் பண்ணுவோம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு அதை ஆன்சர் பண்ணுவோம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது நான் ஸ்லோவா போறேன்.
என்ன பிரதர் ஆன்சர் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆன்சர் கொடுத்துனே இருக்கிறேன். நீங்க வீட்டில் போய் பைபிளை படிக்கும்போது உங்க பார்வையே மாறும் பாருங்க, பைபிளே மாறும் பாருங்க. பாவம்னா என்ன தெரியுமா? தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, வேசித்தனம் பண்றது, சர்ச்சுக்கு போகாம இருக்கிறது, உண்டியல்ல இருந்து காசு போடல, காசு திருடுறது, இதெல்லாம் பாவம் கிடையாதுங்க. இதெல்லாம் பாவத்தின் கிரியைகள். புரியுதுங்களா? இதெல்லாம் பாவத்தின் கிரியை. கிரியை என்னது? ஒர்க்ஸ் ஆஃப் த ஃபிளஷ். பாவத்தின். அப்ப பாவம்னா என்னது? இந்த அடையாளம் இருக்கு பாருங்க, இதுதான் பாவம். இந்த அடையாளம் எப்படி ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? நான் இவ்வளவு சொன்னல, அதுக்கு எல்லாத்தையும் ஒரே ப்ராசஸ்ல சொல்லி முடிக்கணும்னா, இந்த அடையாளம் தேவனுடைய அன்பை இருதயத்திலே ருசிக்காது. தேவனுடைய அன்பை ருசிக்காத பட்சத்துல தான் இந்த அடையாளம் ஃபார்ம் ஆகுது. நமக்கு நாங்க குழப்பற மாதிரி இருக்குதா? இப்ப பாருங்க, நீங்க ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க, அதை திட்டும் போது நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறீங்களே, அது ஏன் அந்த முடிவெடுக்கிறீங்கன்னா, தேவனுடைய அன்பு உங்க இருதயத்துல நிஜமா, தேவனுடைய அடையாளம் உங்க இருதயத்துல நிஜமா இருக்கும் போது, ஒருத்தர் உங்களை திட்டும் போது நான் ஒரு முட்டாள்ன்ற முடிவு எடுக்க மாட்டீங்க. அப்ப தேவனுடைய அன்பு என் வாழ்க்கையில நிஜமா இல்லைன்னா என்ன ஆயிடும்? மத்தவங்க சொல்றது என் வாழ்க்கையில நிஜமா மாறும். புரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், கெட்டது தீமை, அந்த மரமும் ஜீவன் மரம், இது ரெண்டுத்திலும் அடுத்த வாரம் பார்ப்போம். அதுல புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் இது பண்ணுங்க, ஸ்லோவா போங்க. இந்த இமேஜ் தான், இந்த வலியை தாங்கிறதுக்கு தான் அவங்க ஓடுறோம். எங்க ஓடுறான்? ஒருத்தன் போனோகிராஃபிக்கு ஓடுறான், ஒருத்தன் ஆல்கஹாலுக்கு ஓடுறான், குடி, ஒருத்தன் என்ன பண்றான்? தம்மு, ஸ்மோக்கிங்கு, ஒருத்தன் என்ன பண்றான்? ஹை அச்சீவிங், அச்சீவர். ஒருத்தன் மதத்துக்கு ஓடுறான், ரிலிஜன். இவங்கெல்லாம் ஓடி போய் என்ன பண்றான்? இந்த வலியை மறைக்க பார்க்கறான். இந்த வலிய கான்ஷியஸ் மைண்ட்ல ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு கான்ஷியஸ் மைண்ட ஆக்டிவா வச்சுப்பாங்க. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் எங்க செட்டில் ஆகும், இங்க போகும். இங்க போகும்போது உள்ள இருந்து வரும், வெப்ராலம் வரும். நீங்க கேட்குற ஒரு கேள்வி, யாராவது உங்களுக்கு தெரியுமா காலையில் எழுந்துச்சு உட்காந்து அழுவாங்க? பார்த்துருக்கீங்களா? எஸ்பெஷலி விமன். நான் பார்த்துருக்கேன், சாட்சி சொல்லியும் கேட்டிருக்கேன். ஒரு சாட்சி ரீசெண்டாக கேட்டேன். அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் டெய்லி காலையில் எழுந்துச்சு அழுவுங்க. என் ஹஸ்பண்ட் கேட்பார், ஏமா அழுவுற, உனக்கு என்ன வேணும்? எனக்கே சொல்ல தெரியாது. யாருக்காவது அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இந்த அழுகை எங்கேருந்து வருது? ஒரு மணி நேரத்துக்கு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏஞ்ச உடனே மேக்கப் போட்டாகணும். அவங்க மூஞ்சி யாரும் பாத்திரக்கூடாது. ஏன் பாத்திரக்கூடாதுன்னா, இந்த இமேஜ் அவங்க மூஞ்ச டிக்டேட் பண்ணுது. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள நான் ஒரு கசப்பான இமேஜ், மேக்கப் அடிச்சு பெயிண்ட் கிட்ட அடிச்சு மூஞ்சில பிரசன்ட் பண்ணா, அவங்க என்ன பண்றாங்க? கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி இதை மறைக்க பாக்குறாங்க, இதை மூடுறாங்க. இது எப்படிலாம் மூடுவாங்க தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ் பெஸ்ட். இதுல கிறிஸ்டியன்ஸ் மாதிரி வசனமா கோட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பேசினாலே வசனம் தான் வரும். அவங்ககிட்ட பேசினா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஓ ஹல்லேலூயா லபரஷபரா லபரஷபரா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயே இருப்பாங்க. ரியலா உட்காந்து பேச முடியாது. வாங்க டீ கடையில் உட்காந்து நம்ம ரியலா பேசணும், அவங்ககிட்ட அது மாதிரி பேச முடியாது. ஓ ரபஷபரா. அந்த பின்னால அவங்களுடைய இதை மறைக்க பாக்குறாங்க. சில பேர் வசனமா கோட் பண்ணுவாங்க, வசனத்துல அப்படியே டங்னு வரும். அந்த எங்க போனாலும் அவங்க டச் பண்ணாலே ஹோலினஸ் தான் வரும். நம்ம பரிசுத்தவான்கள், நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாம, ஓ இவங்களாம் பயங்கர பரிசுத்தவான்கள்ப்பா, இவங்கள மாதிரி இல்லைப்பா, நம்மலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து நூடுல்ஸாக போயிடுவோம். அவங்க இந்த வலியை மறைக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் போட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம அடிக்கிற கூத்துக்கு அழவே கிடையாது. ஏன்னா இந்த மைண்டை பிஸியாக வச்சுப்பாங்க. இந்த மைண்ட் பிஸியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியுங்க சில பாஸ்டர்ஸ் பிஸினா அந்த அளவுக்கு பிஸி. ஃபோன் வரும், ஃபோன் முடிச்சோன்னா ஃபோனில் மெசேஜ் அனுப்புவார், இமெயில் அனுப்புவார், அடுத்த ஃபோன் வரும், அடுத்த கூட ஜெபம் பண்ணுவார், பயங்கர பிஸி. ஆனால் அவர் வாழ்க்கை உடஞ்சிருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வரமாட்டார்.
இந்த இடத்துக்கு வரதுக்கு பயம். நம்மளால உட்காந்து அப்படியே கண்ணை மூடி நம்மளை உட்காந்தா இந்த இடம் நம்ம உள்ள வரோம், அந்த அந்த இந்த இமேஜை ஃபேஸ் பண்றதுக்கு பயம். அது நடுக்கும். அதனால என்ன பண்றது, போ மேல போ, மேல போய் மாஸ்கை போட்டு இப்போ எல்லாரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்க. நீ ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட், நீ வந்து பயங்கர பிரீச்சர், நீ பரிசுத்தவான் அப்படி சொல்லும் போது அவங்க கொடுக்குற அப்ளாஸ்ல லைஃப் ஓடினே இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு வரதுக்கு பயம். ஏன் பயம்னா, யார் இங்க வந்து ஒரு லோன்லி பிளேஸ். இது வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அவர் ரொம்ப செல்ஃப், என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைவேட் பர்சன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யார்ட்டையும் அப்படியே தனியாக இருப்பாங்க. யார்ட்டையும் டீப்பாக போகவே முடியாது. இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் வந்து தனி அடிச்சு அழுவாங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும். ஊழியக்காரங்க சார், நான் மிஸ் ஆல்கஹாலை குடிச்சிட்டு அவங்களே கற்றுக்கிட்டு நான் வேஸ்ட்டு. நான் சொல்கிறது பிலீவர்ஸ், நான் சொல்கிறேன் பிலீவர்ஸ் உட்காந்து கவுன்சில் பண்ண அவங்க நம்மளால தண்ணி அடிப்பாங்க, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் அடிக்க தண்ணி, நான் அவங்களை கண்டம் பண்ண மாட்டேன். ஏன் சார்? நான் அவங்களுடைய ஹார்ட்டை பார்க்குறேங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய செயலை பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணுறோம். இவன் குடிக்கிறான், இவனை நம்ம மதம் என்ன பண்ணு தெரியுமா, இதை ஃபிக்ஸ் பண்ணு. நீ தண்ணி அடிச்சனா உன்னை ஆர்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டேது, நீ தம் அடிச்சனா உன்னை ஆர்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டேது, நீ போனோகிராஃபி பார்க்குறியா, நீ காலி, நீ ஆண்டர்ட்ட அதிரி அழுகுன்னு. எங்கங்க இதெல்லாம் பாவ செயல்கள்ங்க. இதுதாங்க பாவம். புரியுதுங்களா? மதம் என்ன பண்ணுது தெரியுமா, மதம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண பாக்குது. மதம் வந்து சயின்ஸ், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபி, பிஹேவியரை சேஞ்ச் பண்ண வைக்குதுங்க. உங்க எஃபர்ட்டை கொடுத்து நீங்க உடனே போறீங்க ஆல்டர் கார்டுக்கு. யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஆல்டர் கார்டு ஓடுறீங்களா? ஓடி என்ன பண்றீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க. என்ன ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, இன்னும் நான் வாழ போறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு செய்றீங்க. பரிசுத்தமா வாழறதுக்கு ட்ரை பண்றீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க. என்ன சொல்றீங்க, நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன், நான் ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், சாட்டர்டே டிவி பார்க்க மாட்டேன், நான் கம்ப்யூட்டர் உட்கார மாட்டேன், கம்ப்யூட்டர்ல உட்காந்து நான் போனோகிராஃபி பார்க்குறேன், கம்ப்யூட்டரே வேணாம் எனக்கு, இந்த ஸ்மார்ட் போனே வேண்டாம் எனக்கு, பழைய நோக்கியா வாங்கிக்கிறேன். ஸ்மார்ட் போனை வித்து பழைய நோக்கியா வாங்கி சுத்துறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். எங்க சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா தனியா இருக்கும்போது பாருங்க, ஸ்மார்ட் போன்ல ப்ராப்ளம் இல்லைங்க, இங்க இருக்குதுங்க ப்ராப்ளம். புரியுதுங்களா சொல்றது? நிறைய பேர் ஸ்மார்ட் போனை வேண்டாம், அது ஒரு பிஹேவியர் சேஞ்ச், தப்பு கிடையாது. ஆனா அதுதான் சொல்யூஷன் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் ஆல்கஹால் குடிபோதையில் அடிமைப்பட்டு இருந்து அதுல இருந்து நான் விடுவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பப்புக்கு போகக்கூடாது. இப்போ பப்புக்கு போகாம இருக்கிறதுனால குடிபோதை போயிடுமா? போகாது. ஆனா பப்புக்கு போகாம இருக்கிறது ஒரு விஸ்டம். வேண்டாம், எனக்கு அங்க போனா எனக்கு ரொம்ப இச்சை இருக்குது. ஆனா அது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. எது சார் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்? ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க நமக்கு. ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்பினது மட்டும்தான் மனுஷனுக்கு சொல்யூஷன். திருப்பி சொல்றேன், the resurrection of Jesus Christ is the only solution for mankind. There is no other solution. ஆனா நமக்கு சபையில ரெசரக்ஷனை பத்தி பேசுறது கிடையாது. ஈஸ்டர்ல மட்டும் பேசி விட்டுருவோம், அவ்வளவுதான். ஈஸ்டர் முடிச்சிங்களா, அவ்வளவுதான். ரெசரக்ஷன் பேக்ட். இப்போ அடுத்தது கிறிஸ்மஸ். இப்போ இயேசு திருப்பி குழந்தையாக்கி கிறிஸ்மஸ்க்கு வெயிட் பண்ணுகிறோம். ரிசரக்ஷனா என்னங்க? அதுதாங்க சொல்யூஷன். கேட்டீங்கல்ல பிரதர் ஸ்டான்லி கடல்ல, சொல்யூஷன் என்னங்க? சொல்யூஷன் வந்து ரிசரக்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, என்ன பிரதர், எப்படி பிரதர் ரிசரக்ஷன் நான் எப்படி கனெக்ட் ஆகுது? வாங்க, வெல்கம், வாங்க, கம் வித் மீ, ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. நான் புரியுதுங்களா? நம்ம பல வேஷத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும். இது தெரிஞ்சிடுச்சுல, நான் ஏன் என்னால் உட்கார முடியல அமைதியா, இப்போ தெரிஞ்சிடுச்சுல, இப்போ உட்காரலாம். ஏனென்றால் இதற்கு கீழே கர்த்தர் இருக்கிறார். இந்த கூவம் இருக்குது பாருங்க, இந்த டர்ட், இந்த என்ன சொல்றது, குப்பை தொட்டி, இந்த குப்பை தொட்டிக்கு அடியில கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த அப்படியே இமேஜின் பண்ணுங்க, அந்த குப்பை தொட்டி கீழே கர்த்தர் உங்களை அரவணைக்கிறது ரெடியா இருக்காரு. அப்ப அந்த குப்பை தொட்டிக்கு போனா எனக்கு கஷ்டமா இருக்கு, அதுவே இருங்க, கர்த்தர் அங்கதான் வராரு.
அங்கதான் வருவார். இன்னொன்னு இருக்குது, இது இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனாலும் கொஞ்சம் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இந்த இமேஜ் இருக்கு பாருங்களேன், இதுதான் அவங்க எல்லா தாட்ஸையும் டிக்டேட் பண்ணும். இப்போ இங்க நல்ல தாட்ஸ் வருது, நல்ல சிந்தனைகள் வருது, தாட்ஸ். தாட்ஸ்ல வந்து நல்ல இந்த இமேஜ் தான் அந்த தாட்ஸை ரீடைன் பண்ணுமா ரிஜெக்ட் பண்ணுமா, அந்த தக்க வைக்குமா? இந்த இமேஜ் தான் இந்த உங்களுக்கு வர்ற தாட்ஸை தக்க வைக்க போதா இல்ல தள்ளி விட போதா, ரிஜெக்ட் பண்ண போதான்றது இந்த இமேஜ் டிக்டேட் பண்ணும். இப்போ இந்த இமேஜ் உங்க லைஃப் ரன் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு டிஸ்டன்ட் ரியாலிட்டியா இருக்கும். பைபிள் நல்லா இருக்குது. யாராவது ஒரு ப்ராஃபட் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நான் பார்க்கிறேன் உன்னை ஆண்டவர் பயங்கரமா யூஸ் பண்ண போறாரு அப்படின்னா, நானா அட பாப்பா நல்லா இருக்குது ஆமேன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், அது நிக்காது நம்ம மைண்ட்ல, அவ்வளவுதான், அது போயிடும், அவ்வளவுதான். புஷ். ஏன் புஷ்னா நம்ம தாட்ஸ்ல எந்த சிந்தனை சிந்திக்க போறோம், எந்த சிந்தனையை நம்ம ரீடைன் பண்ண போறோம், எந்த சிந்தனையை நம்ம என்ஜாய் பண்ண போறோம், எந்த சிந்தனையை நம்ம ரிஜெக்ட் பண்ண போறோம் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி இமேஜ் தட் இஸ் இன் யுவர் ஹார்ட். இப்போ நீங்க பைபிள் எடுத்துல நான் தியானிக்க போறேன் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்காரு ஓடும், ஒரு 4 நாளைக்கு கதை ஓடும். அதுக்கப்புறம் எது போயிடும், அந்த இது போயிடும். இது எதை அட்ராக்ட் பண்ணும்? குப்பையா அட்ராக்ட் பண்ணும். இந்த இமேஜ் எதை அட்ராக்ட் பண்ணும் தெரியுமா? விபச்சாரத்தை அட்ராக்ட் பண்ணும், அப்புறம் காசிப் அட்ராக்ட் பண்ணும், அடுத்தவங்களுக்கு எடுத்து பேச அட்ராக்ட் பண்ணும். அதுதான் டிராமா, அதுதான் எதை ஓடும், டிராமாவா ஓடும். இந்த டிராமாவோட நம்ம ரிலேஷன்ஷிப் உள்ள போனா அங்க அடிதடி. ஏன்னா உங்களுக்குள்ள டிராமா தானே வெளியே பிளே அவுட் ஆகும். என்ன பிரதர் என் வாழ்க்கையை புட்டு வைக்கிறீங்கன்றீங்களா? இதுதாங்க நம்ம டெய்லி நடத்திட்டு இருக்கிறோம். சரி, அப்போ என்ன பிரதர் நம்ம பண்றது, என்ன பண்றது? பாருங்க, நான் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கும்போது 20 வருஷம் முன்னால, இங்க பாருங்க, இந்த நோட் புக்கு 20 வருஷத்துக்கு முன்னால வாங்கின நோட் புக்கு. அதான் கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகுது, ரொம்ப கிழிஞ்சு போய்குது. எத்தனையோ பேர் எனக்கு ப்ராஃபஸி சொன்னாங்க. அப்போ அந்த ப்ராஃபஸியை பைபிளில் ஆண்டவர் சொன்னாரு, ப்ராஃபஸியை தீர்க்கதரிசி எழுதுனுவார். ஹபக்குக்குள்ள சொல்லுவார், ரைட் தி விஷன், தரிசனத்தை எழுது அப்படின்னுவார். அப்போ இங்க டேட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். 2002 2003 21 வருஷத்துக்கு முன்னால எனக்கு உரைத்த ப்ராஃபஸியை நான் எழுதி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு புரியவே இல்லை. எழுதி வச்ச அந்த நோட் புக் இன்னும் இருக்குது. இந்த டைம்ல தான் எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு இப்படி திருப்பி பார்க்கும்போது அந்த ப்ராஃபஸியை பார்க்கும்போது 70 to 80% ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் பண்றேன் இல்லைங்களா, அதை அப்ப சொல்லிக்கிறாங்க. எப்ப சொல்லிக்கிறாங்க? கர்த்தர் உன்னை எடுத்து உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ணுவாரு, நீ பலருக்கு நீ வந்து இது பண்ணுவ, உன்னை வந்து எப்போ அப்ப சொன்னதை வந்து அப்போ என்ன எடுத்து பாருங்களேன். ஏன் இதை நான் காட்டுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நோட் புக் வேணும். இந்த பயணத்துல நான் போகணும், எனக்கு இந்த இமேஜை நான் இது பண்ணணும், மாற்ற வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் டு ரீலேர்ன். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்ப நம்ம முதலாவது ஒரு நோட் புக் வச்சுக்கோம். தயவு செய்து நோட் புக்ல எழுதுற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்போ இங்க பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்திலும் இருக்கிறார். அவருக்கு இது தெரியும், ஆவியில இருக்கிறாரு, எல்லாம் அவருக்கு வெளிச்சமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் ரோமர் 8 சொல்லுவாருங்களா, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நான் அப்படின்னுவாரு. அங்கிருந்து கூக்குரலிட்டு அழுவார். வித் குரோனிங்ஸ், குரோனிங்ஸ்ல ஜெபம் பண்றதை நான் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த இமேஜை வச்சு ஜெபம் பண்ணுவார். அதெல்லாம் அந்நிய பாஷையில பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல். டைம் ஆயிடுச்சு நமக்கு. அதனால இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இன்னில இருந்து என்ன பண்ண போறீங்க? இந்த நோட் புக் வச்சுக்க போறீங்க. ஒரு நோட் புக் வச்சுக்க போறீங்க. நோட் புக் வச்சுட்டு ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு சிம்பிள் பேசேஜ், சங்கீதங்கள், நீதிமொழிகள், இல்லைன்னா கொலாசியர், அப்படி படிக்கும்போது அப்படியே நீங்க படிக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு வசனமோ இல்லைன்னா ஒரு பேராகிராஃபோ உங்களுக்கு ஒரு தாக்குதல் உண்டு பண்ணுது, ஏதோ ஒன்று பேசுது. ஏன்னா நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரோட நோக்கம் என்ன? இந்த 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 இடத்தை இயேசுவை போல மாற்ற வேண்டும். புரியுதுங்களா?
ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து இப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ஊழியம் செய்யணுமே. நான் சொன்னேன், ஊழியம் செய்யறதுலாம் ஒன்றும் தேவையில்லைங்கன்றேன். இல்லைங்க, எல்லாரும் சொல்றாங்க ஊழியம் தான் செய்யணும். கர்த்தருடைய நோக்கம் உங்களை ஊழியக்காரரை மாத்துறதுக்கு இல்லை. கர்த்தருடைய நோக்கம் உங்களுடைய அவர் அன்பை ருசி பார்க்க வைப்பது. இந்த இமேஜ் அவருடைய அன்பை ருசி பார்க்க முடியாது. இந்த இமேஜ் எங்க இருந்து வந்தது? அந்த மரத்துல, கெட்ட மரத்துல இருந்து வந்த இமேஜ். அடுத்த வாரம் நம்ம இதை பத்தி பேசுவோம். இந்த 2 மரம் நம்ம புரிஞ்சாகணும். இந்த மரம் புரிஞ்சாதான் இது புரியும். அதனால கர்த்தர் வந்து உங்களை வச்சு உங்க மூலமா 4 பேருக்கு ட்ராக்ட் கொடுங்க, ப்ரீச் பண்ணுங்க, அதெல்லாம் அவருடைய பிரதான நோக்கம் கிடையாது. உங்களை கிறிஸ்துவை போல எங்க மாத்தணும் சார்? இங்க மாத்தணும். அப்போ தினந்தோறும் நீங்க பைபிள் படிக்கும் போதோ சரி, வசனங்கள் கேட்கும் போதோ சரி, பாடுகள் கேட்கும் போதோ சரி, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த இமேஜ மாத்த ட்ரை பண்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஊழியத்துக்கு போகணும், நான் 4 பேர் ட்ராக் கொடுக்கணும், நான் வந்து அங்க போனோம் இங்க போனோம். நீங்க வேற எங்கேயோ ஓடி இருக்கிறீங்க. அவர் வேற நோக்கத்தோட உங்களுக்குள்ள வேலை செய்துட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ ஆண்டவரே நீங்க என்ன என் வாழ்க்கையில வேலை செய்றீங்க? இப்போ நீங்களும் அவர் லெவலுக்கு வந்து கோஆபரேட் பண்ணும்போது ஆடும். இப்போ ஆக்சலரேட் ஆகும். சீக்கிரமா அவருடைய காரியத்தை செய்ய முடியும். புரியுது நான் சொல்றது? நீங்க ஊழியம் பண்றவங்க ஊழியம் பண்ணுங்க, வர்ஷிப் லீடர் பண்றவங்க வர்ஷிப் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அதுல வந்து ஆண்டவர் டிலேட் பண்றதோட உங்களை இங்க டிலேட் பண்ற, இங்க உங்க கிறிஸ்துவை போல மாத்துவதற்கு அவர் ரொம்ப போக்கஸ் பண்றாரு. அதனால இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. பைபிள் படிங்க, எது பேசேஜ், சங்கீதம் படிங்க, நீதிமொழிகள் படிங்க, ஆதியாகமத்திலிருந்து படிங்க, ஏதாவது படிங்க. படிக்கும் போதுல ஒரு பேசேஜ் படிச்சீங்கன்னா இதுல இருந்து ஆண்டவருக்கு என்ன பேசினார் இன்னைக்கு, இல்லைன்னா இதுல ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு இமேஜோ தாக்குதல் உண்டு பண்ணுதுன்னா அதை நோட் புக்ல எழுதுங்க. சும்மா அப்படியே வரிசையா பேசேஜே எழுதாதீங்க. சங்கீதம் ஆண்டு எழுதி சொல்லிட்டு சங்கீதம் 23 சொல்ல அப்படியே கத்திரன் மேய்ப்பராக அப்படி டக்கு எழுதிடுவாங்க. அடுத்து சங்கீதம் அப்படி எழுதாதீங்க. அது அப்படி எழுதினாலும் எழுதுங்க, அதுவும் நல்லதுதான். ஆனா எனக்கு இதுல என்ன பேசினாருன்றத அதை கேப்சர் பண்ணும். அதை கேப்சர் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி உங்களை கிறிஸ்துவை போல மாத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கேன்சரை ஹீல் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு வார்த்தையும் இந்த இமேஜ் டேமேஜ், இந்த இமேஜ் அடிச்சு தவுத்தும். இந்த இமேஜ் இவ்வளவு குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்குது, நல்லா கிரிப் பிடிச்சுன்னு. இந்த இமேஜ் பல வருஷம் பல ஜெனரேஷன்ஸா உட்கார்ந்துருக்குது, குத்துக்கல் மாதிரி அடிச்சு உட்கார்ந்துருக்குது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து சுத்தியல் மாதிரி டக்குன்னு அடிச்சு உடையும். அது அதான் ஜெரமாயால ஒரு வசனம் இருக்குது, ஜெரமாயா 23, 29, 23 நினைக்கிறேன். மை வேர்ட் இஸ் லைக் எ ஹேமர். என்னுடைய வார்த்தையே சுத்தியல் போல, இட் பிரேக்ஸ் த ராக்ஸ் இன்டு பீசஸ். பாறைகளை அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா என்ன இதுல கேட்ச் தெரியுமா? வெளியிருந்து உடைக்காது, உள்ளிருந்து உடைக்கும். அந்த டைனமைட்ன்றாங்களா, அது மாதிரி டைனமைட் எங்க கொண்டு போய்க்காங்க? பாறைக்கு மேலே வைக்க மாட்டாங்க, பாறைக்கு உள்ள வைப்பாங்க. அது உள்ளிருந்து அடிச்சு நோத்தும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் உங்களை அடிச்சு தூக்கும். ஆனா எப்படி பிரதர் நம்ம பொறுமையா போவோம். இந்த இப்ப சொன்னல, சாரி, இந்த நான் காட்டின பாருங்க, இங்க நிறைய சயின்ஸ் கொஞ்சம் பேசணும். இங்க சயின்ஸ், இந்த ஆல்பா பீட்டா தீட்டா டெல்டா, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வரப்போற வாரங்கள் எல்லாம் இதை பத்தி கொஞ்சமா டீப்பா போய் எப்படி தியானம் பண்றது, மெடிடேஷன் என்ன, அதெல்லாம் பொறுமையா போக அப்படியே கொஞ்சமா பில்டப் பண்ணுவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால தயவு செய்து நோட் புக் இல்லாதவங்க நோட் புக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கேப்சர் பண்ணுங்க. கேப்சர் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக போகலாம். இன்னும் பியூட்டிஃபுல்லாக என்ன படத்தை நான் பார்க்குறேன் அந்த படமாக கூட வரையலாம். சின்ன படங்கள் வரையலாம். என் நோட் புக்கை திறந்தீங்கன்னா ஃபுல்லாக படமாக இருக்கும். எவ்ரி அதர் பேஜ் ஒரு படம் இருக்கும். இப்போ இங்கே ஒரு படம் இருக்கு பாருங்க, சிலுவை குறித்து ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கேன். அப்படி இது அப்போவே வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படம் வரைஞ்சினே இருப்பேன். ஏன்னா மெசேஜ் வந்து ஹார்ட்டுக்கு வந்து படமாக தான் போகும். புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷனில் மைண்டில் வந்து வார்த்தையாக நின்னா கூட ஹார்ட்டுக்கு போனால் படமாக போகும். அப்போ இந்த நான் என்ன படத்தை பார்க்குறேன், சங்கீதம் 23 தான் என்ன படத்தை பார்க்குறேன், அதை எப்படியா நான் வரைகிறேன். அதுக்கு நான் ஆர்டிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. யார்ட்டையுமே பப்ளிஷ் பண்ண தேவையில்லை, யார்ட்டையும் காட்ட தேவையில்லை. நீங்களும் கடவுளும் ஹோலி ஸ்பிரிட்டும் கர்த்தரோட வார்த்தையும். இப்போ we are learning to handle the word of God. நம்ம எதை கற்றுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கைக்குள்ள கற்றுக்கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இதை பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். பரிசுத்த தேவனே, இந்த வேளையில கூட எங்களுடைய காயங்களை குறித்து நீங்க வெளிப்படுத்தினீங்க. இதன் மூலமா ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு எங்க வாழ்க்கையை மாற்ற போறீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நாங்கள் ஈல்டு பண்ணி இந்த சஜஷன் சொன்னது போல வார்த்தையை
எப்படி இருதயத்தில் ஏற்றுவது நோட்புக்கில் எழுதி அதை படித்து அதை படமாக வரைஞ்சி அதோட தியானம் பண்ண கற்றுக் கொடுங்க. அந்த ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.